அப்பாடா! ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தலைவர் அப்படியே கெத்தா மாசா அந்த சிகப்பு கலர் காரில் அப்படியே பவனி வந்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் விஜய் அப்படின்னு தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, உண்மையிலே ரொம்ப நாளாச்சுல நம்ம தலைவர் அந்த கார் இல்லாமல் நம்ம தலைவர் இல்லை, நம்ம தலைவர் இல்லாமல் கார் இல்லை, அதுவும் அந்த சிகப்பு கலர் கார் அப்படின்னு தாங்க தோணுச்சு. அப்பா இன்னைக்கு எனக்கு உண்மையிலே என்னமோ ஒரு விஜய் காவேரி ஒரு சீனில் பார்க்கறதுனா எப்படி இருக்கும், அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி அவர் சிகப்பு காரில் வண்டியில் ஏறிட்டு போனது, பாட்டியை கூட்டிகிட்டு போனது, வைத்தியம் பார்த்துட்டு வந்து நல்லா பேசுனது, பாட்டியுமே கொஞ்சம் தெளிவாயிடுறாங்க, நடிக்கலைங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. சித்தி பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு இல்லை, ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நல்லா இருக்கியாமா அப்படின்னு காவேரிட்ட குசலம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த கட்டத்தில் அன்பு காணோம். அன்பு எங்கே போனாருன்னு தெரியல. இன்னும் அந்த ராதாவோட பொண்ணு இங்கே வர வைக்கல, அஜயோட தங்கச்சியை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கதையில் அங்கே நர்மதாவை ஹாஸ்டலில் விட்டது மாதிரி காமிக்கிறாங்க. எக்ஸாம் எழுத போயிருச்சான், என்னென்னமோ சுத்துறாங்க பூவை. சரி விடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா, அவங்ககிட்ட போய் சத்தியம் வாங்குறாரு நம்ம தாத்தா. என் பேரனை எப்படியாவது கூட்டியாந்துருவியாம்மா, நீ சொன்னாலே போதுமேயா, தாத்தாவுக்கா எவ்வளோ உயிரை கூட கொடுக்கும் அந்த புள்ள, அப்படி இருக்கல நீ சத்தியம் வாங்கணுமா. அந்த பிள்ளையும் சத்தியம் பண்ணுது தாத்தாவுக்காண்டி. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிரதா, விஜய் வந்து பிடிவாதத்தில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன ஆகும், அதை புரிஞ்சுக்காம பொண்டாட்டி சொன்னால் எல்லா புரிஞ்சைங்களும் கேட்பாங்க தான் இல்லைங்கள. ஒரு சில நேரத்தில் எங்கேயுமே இங்கே நடந்திருக்கு நிறைய இடத்துல, நான் சொன்னது தான் அப்படின்னு முருங்கை மரத்தில் ஏறி அந்த மாதிரி புருஷங்க உட்காந்துக்கத்தான் செய்வாங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு நேரம் இவங்க ஏறுவாங்க, தராசு எப்படி டக்கு டக்குன்னு ஏறி இறங்கும், அது மாதிரி பொண்டாட்டிங்க உயரத்துல இருந்தால் புருஷங்க கீழே இருப்பாங்க, புருஷங்க உயரத்துல இருந்தால் பொண்டாட்டி கீழே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கட்டத்தில் மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டா என்ன ஆகும். ஆனால் தாத்தா வந்து பேரன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம காவேரியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. பாட்டி வந்துட்டு விஜய் என் கூட இருப்பா, நான் உங்க கூட தான் இருப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, கொடைக்கானல்லேருந்து வீடை விற்கணுமா. அப்பா சாரதாவே சரிங்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்குன்னு தெரியல. தாத்தா பார்த்தா விஜய் போடா நீ போகிறா இருந்தால் போய்க்கோ அப்படின்னு சைலண்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இப்போ சாரதா பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தலைவன் விடுவாரா என்ன, கரெக்டாக கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு இருக்கல, அப்படி சாஞ்சிக்கிட்டு தலைவர் உட்காந்துருக்குது. ப்ரொமோவில் ஏற்கனவே பார்த்தோம் தான், நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் காவேரி கோவத்தை கொட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யார் அது, அப்பாவோட கனவு லட்சியம், அப்பாவோட ரத்தம் வேர்வை உழைப்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கங்கா கண்ணுக்கு முன்னாடி பஸ்பமாக போயிடுச்சுடி காவேரி, நீ ஒருத்தி தாண்டி பாசத்தோடு இருக்க, அது புரியாமல் ஏண்டிமா நீ நினைக்கிற அப்படின்னு தான் தோணுது. ஆனால் முடியவே முடியாது, ஒத்த கால் நிற்கிறாங்க, அதை முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி நான் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அடுத்து பார்த்தா எல்லாரும் படுக்க போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, தாத்தா சொன்னதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது. இங்கே விஜய் வராரு, முகமெல்லாம் கை கால்லாம் கழுவிட்டு வரையில, என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, போகிறாரு மறுபடியும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வராரு. ஆனால் லைட்டை மறுபடியும் ஆன் பண்ணிட்டு வராரு. என்ன நம்ம ஆள் ஒரு மாதிரியா இருக்காளே அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்னடா டேய் செல்லம், என்ன உன் அக்கா சொன்னாலே அதை பற்றி நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் விடு, அந்த வீடை நான் விட்டுருவேனா, மாமா இருக்கல் நீ ஏன்டா நினைக்கிற, நீ எதையும் மாமா இருக்கல் நீ கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் அதை பற்றிலாம் நினைக்கல, பின்ன எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் நினைக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க. என்ன இல்லை பாட்டி இந்த நிலைமையில் இருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு அதே நினப்பாக வருது. என்ன நம்ம நாளைக்கு கூட பார்த்துட்டு வருவோம், அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம். இது என்னங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு. அவங்க என்ன ஹாஸ்டலில் இருக்கிறவங்களா, போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு. அவங்க நம்ம தாத்தா பாட்டிங்க, உங்களுக்கு எப்படி வளர்த்துருப்பாங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், பெத்த தாய் மாதிரியே பிள்ளைய பிரிஞ்சா எப்படி ஜுரம் வருமோ அது மாதிரி முடியாமல் இருக்காங்க. பேரன் உயிரை விடுறாங்க, அதனால நம்ம போவோங்க அப்படிங்கிறாங்க. என்ன காவிரி சொல்கிற, அதனால நாம் போவோமா. ஆமாங்க, எனக்கு என்னமோ மறுக்கு தெரியுமா, நம்ம போய் தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் வந்தது தான், அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு பட்டக்குன்னு கோச்சிட்டு திரும்புறாரு. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. முடியவே முடியாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ தான் சொன்னீங்க உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன்ட்டு, நான் என்ன வேணாலும் செய்வேன் காவேரி, ஆனால் இது மட்டும் முடியவே முடியாது. அது யார் வீடுங்க, அது நம்ம வீடுங்க, இது வந்து சும்மாங்க, இதெல்லாம் நமக்கு நிரந்தரமே இல்லை. பார்த்தீங்கல்ல கங்காவும் ஒரு மாதிரியாகவே இருக்கா, முடியவே முடியாது, நீ ஆளை விடு நான் தூங்குறேன் அப்படின்னு படுக்க போறாரு. பார்க்குறாங்க மாமா டே அப்படின்னு எழுப்புறாங்க. நோம்மா நோ, முடியவே முடியாது அப்படின்னு குப்பரை அடித்து படுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா நான் சொன்னது கரெக்டாக இருக்கா, பொண்டாட்டி மாருங்க கெஞ்சையில் புருஷங்க தூக்கி வச்சுக்குவாங்கன்ட்டு. காவேரி பார்க்குறாங்க. தாத்தா என்ன தாத்தா இப்படி பண்ணுறாரு, சரி இப்போ தானே நாளைக்கு பார்த்துக்குவோம், நம்ம மூஞ்சியை தூக்குவோம், அப்போ இவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் மாமா ஐஸ் வைக்கலன்னா அப்புறம் எப்போ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமாக அப்படி காலை தூக்கி போடுறாங்க. ஆஹா, நம்ம ஆள் காலை தூக்கி போடுறாளே, என்ன செம்ம மூடு ஃபார்மில் இருப்பாளோ அப்படின்ட்டு திரும்ப போகிறாரு. ஏய் டேய் விஜய், அவள் தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு அடித்தளம் போடுறாடா, நீ ஏமாந்துடாத, அங்கெல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குப்பரை அடித்து படுத்துக்கிறாரு. என்ன ஆள் எந்திரிக்கவே இல்லை, லைட்டாக சுண்டு வர இல்லை இல்லை நம்ம காற்று பட்டாலே அப்படியே சுவன்னு வந்து அப்படி கொஞ்சுவார். இப்போ என்ன காலை போடுறேன் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கையை போடுறாங்க. ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஹா, ஏய் உசுப்பேத்ரா விஜய், கண்டுக்காத கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அப்படி காலை போடுறாங்க. ஐயோ இவ என்ன பண்ணுறது அப்படின்னு படார்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன இப்போ கை காலை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கல கரெக்டாக முழிக்காமல் கர்றன்னு கொரட்டை விடுறாங்க. ஏய் காவேரி காவேரி அப்படின்னு எழுப்ப, யார் என்ன யார் அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன விஜய் என்னம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை திறக்கிறாங்க. நடிக்காதடி எந்திரடி அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா நீங்கள் தானா, நான் கூட அம்மா வாக்குன்னு நினச்சிட்டேன். என்னம்மாம்மா ஏன் தூக்கம் வரலையா, நடிக்காத, நீ இப்போ கால் போட்ட அப்படிங்கிறாங்க. என்னது நான் கால் போட்டேனா, இல்லையே என் ஃபோன் சார்ஜரில் இருக்குது, நான் யாருக்கும் கால் போடலைம்மாம்மா, நான் தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஏய் என்ன காமெடியா, நீ உன்னோட காலை என் மேலே போட்ட அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, நான் எதார்த்தமாக போட்டிருக்கலாம் தூக்கத்தில், இதெல்லாம் ஒரு குத்தமா, கையை வர போட்டடி. கையை போடுறது மாமா, காலும் கையும் போட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களே, அப்போ நீங்கள் சந்தோஷம் தானே படணும். சந்தோஷம் படுவேன், ஆனால் நான் இப்போ கோவத்தில் இருக்கேன், இப்போ எதுக்கு என்னை வம்பளுக்கிற மாமா, என்ன மாமா போங்க மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பார், சும்மா வந்து நடிக்கிற வேலை வச்சுக்காத, தூங்க வேலை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், தள்ளிப்படுறி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி படுத்துட்டு, யாருக்கிட்ட நான் உங்கள்கிட்ட வழியிருங்கிறக்காண்டி நான் அடி பணிஞ்சு போயிடுவேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே, படியாதீங்க அடி பண்ணியாதீங்க, போங்க போங்க, யார் வேணாண்டா, இனிமேல் காவேரி அடியே என் செல்லம், என் புஜ்ஜிமா, என் தங்கம்மா அப்படின்னு நீங்கள் கெஞ்சிக்கிட்டு வந்தால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், ரொம்ப பண்ணுறீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. விஜய் பார்க்குறாரு, ஐயோ ரொம்ப திட்டிவிட்டோமோ, என்ன இவ கோச்சிட்டு படுத்துட்டாலே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க விஜயோட கோவம். காவேரி இங்கே பாரு காவேரி, நீ காலை போட்டுக்கலாம்டா, நீ கையையும் போட்டுக்கலாம், ஏன் உன் உடம்பே என் மேலே போட்டுக்கலாம், இங்கே வாவேன் அப்படின்னு தூக்கி இழுத்து காலை தூக்கி போடுறாரு. வேணாம் போங்க, கையை தூக்கி போடுறாரு. வேங்க போங்க, நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்கல்ல, ஒரு தூக்கத்தில் கையை போட்டது தப்புன்னு சொல்லிவிட்டீங்களே, ஐயோ அம்மா நீ தூங்காமலே நீ கையை போடலாம்டா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து தூக்கி அப்படியே தன்னோட உடம்புல போட்டுக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க காவேரி, என்னமோ ரொம்ப பண்ணீங்க போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ சொல்ல வரதெல்லாம் எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க முதுகு மேலே கையை போட்டுக்கிறாரு. அவங்க அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. அப்படியே பாம்பு படம் எடுக்கும்ல அந்த மாதிரி நிமிந்து பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாதுடா, நான் சொன்னது தான்டா, என்னடா அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்மா காவேரி, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் அந்த வீட்டுக்கு போக எனக்கு மனசு வரலடா அப்படிங்கிறாங்க. அதான் பாஸ் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நானும் கேட்குறேன், ஏன் அங்கே போகணுங்கிற, என்னம்மாம்மா நீங்கள் என்ன லூஸா, நான் தான் பாட்டிக்காக போகணும்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன, அதெல்லாம் சித்தி இருக்காங்க தாத்தா இருக்காங்க பார்த்துக்குவாங்க, தாத்தா பார்த்துக்கிறக்கே நம்ம வேணும்ப்பா, பாவமாக இருக்குது தெரியுமா ரெண்டு பேரையும் பார்க்க. நான் இந்த காவேரி சொன்னா, இல்லை உங்கள் செல்ல பொண்டாட்டி சொன்னா, உங்கள் சீனி பொண்டாட்டி சொன்னா ஒத்துக்குவீங்க தானே, ஏற்றுக்குவீங்க தானே, ப்ளீஸுடா உருண்டு பிடிக்காதடா அப்படிங்கிறாங்க. என் தங்க பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி, நீ சொல்கிறதே நானும் சொல்கிறேன், என் தங்க பொண்டாட்டியில் உன் புருஷன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நீ நினைப்பில்ல, மாமா சொல்கிறது கேளுங்க, பேசாமல் படுத்துக்கோங்க, நீ அப்படியே சாஞ்சுக்கோ அப்படின்னு தலையை தன்னோட மார்பில் அமுக்கிக்கிட்டு சுச்சுமா தூங்குமா அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாதுடா, நான் சொன்னதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், என்ன இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. காவேரி நான் ஏன் அங்கே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறேன் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்க, உன்னை அசிங்கப்படுத்துவாங்கடா, நீ பாட்டி இப்போ நல்லவங்கன்னு நினைக்கிறியா, என்ன மாமா பாட்டியை போய் நல்லவங்களான்னு கேட்குறீங்க, ஏய் அவங்க நல்லவங்க தான், எல்லாருக்கும் நல்லவங்க, எனக்கு நல்லவங்க, ஏன் இந்த ஊர் உலகத்துக்கே நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் உனக்கு நல்லவங்கள இருக்க மாட்டாங்கடா, உனக்கு நல்லவங்களா இல்லைன்னா அவங்க ஊரே திட்டுற அளவுக்கு பேடாக போயிடுவாங்க, அப்புறம் எல்லாரும் கல்யாணி பாட்டி நீலாம் ஒரு மனுஷியா ராட்சசின்னு வீக்கா பென்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றுவாங்க, நம்ம பாட்டி அப்படி திட்டுற அளவுக்கு நீ பேர் வாங்கி வைக்கலாமா, அங்கே போகலாமா, அதுக்கு தாண்டா வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, அவங்கெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, நான் அப்படி பாட்டியை போய் பார்க்கலன்னா தாய்மார்கள் பூரா திட்டுவாங்கல்ல, ஏண்டி உன் புருஷன் முக்கியம்னு கூட்டியாந்து தனியாக வச்சுக்கிட்டியா, பாட்டி முக்கியம் இல்லையா, பாவம் இல்லையா, வளர்த்தாங்களா உன் புருஷனை அப்படின்னு கேட்பாங்களே மாமா அப்படிங்கிறாங்க. அதை பற்றிலாம் நீ நினைக்க வேணாண்டா, கேட்டால் பார்த்துக்கலாம், நீ தூங்கு, எனக்கு என் பொண்டாட்டியோட கௌரவம் முக்கியம், அடடடா பொண்டாட்டியோட கௌரவம் முக்கியம்னு நினைக்கிற ஒரே மனுஷன் நீ தாண்டா அப்படின்னு தாங்க தோணுது. என்ன ஆனாலும் சரி நீங்கள் அங்கே
வர்றதுக்கு சம்மதிக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம், தாத்தா பாட்டி முக்கியம். இதை நீங்கள் ஒத்துக்காமல் உங்கள் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிறாங்க. அப்படியே இறங்கி படுத்த கையோட விஜய் பார்க்குறாங்க. நம்ம கோச்சுக்கலான்னு பார்த்தா இவ கோச்சுக்கிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது? ஏய் காவேரி, டே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கையை தூக்கி போடுறாரு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி போட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஆள் மாதிரியே காலையும் கையை தூக்கி போடுமா அப்படின்னு மெல்ல காலை தூக்கி போடுறாங்க. இங்கே பாருங்கள், மரியாதையே சொல்லிட்டேன், நீங்கள் அங்கே வர்றதுக்கு சம்மதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கு பேச்சில்லை, போங்க டூ அப்படிங்கிறாங்க. நானும் உன்னை விட மாட்டேன்டி, நீ இப்படி கோச்சுன்னா நான் கோச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா கிட்ட போய் பஞ்சாயத்து வைப்பேன், உன்னை இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்காவது நீ வெக்கப்பட்டுக்கிட்டு வேணான்னு சொல்லி முடிவை விடுவில்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்களா, நானும் அதே களத்தில் இறங்குறேன், பதிலுக்கு நான் உங்களை அப்படியே செய்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, அப்படியா, எங்கே ஓகே நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. ரெண்டு பக்கத்து விரிக்கிறாங்க. காவேரி பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு கையை விரிக்கிறீங்க? நீ தானே சொன்னேன் வரமாட்டேன்னு சொன்னால் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கன்னு. ஓகே கமான் மாமா ரெடி அப்படிங்கிறாங்க. உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே குத்துறாங்க. உடனே இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரியை. ஆனால் காவேரி வந்து பிடிச்ச புடியில் பிடிவாதமாக இருக்கத்தான் போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.